இன்னையில இருந்து ஒரு சிம்பிள் பிரேயரை சொல்லி கொடுக்கிறேன், நீங்க டெய்லி பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஆமென். அதாவது சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுக்கிற ஜெபத்தை அப்படியே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில மறக்காத ஒரு ஜெபம் உண்டு. என்ன ஜெபம் தெரியுமா? இயேசு தெய்வமே, என் தெய்வமே, ஏழை பிள்ளை நான், என்னை இரட்சியும். ஏன்னா அப்ப நான் இதை படிக்கும்போது யாரா இருந்தேன் தெரியுமா? சின்ன பிள்ளை. ஆனா இப்ப எனக்கு யாராவது ஜெபம் சொல்லி தந்தா எனக்கு மறந்துடும். ஏன்னா நமக்கு தெரியாத ஜெபமா சரி. ஏன்னா எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் ஜெபம் அப்படி அல்ல. வசனத்தை வச்சு மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் எப்படி கட்டுத்தாரோ அதை சபைக்கு வந்து சொல்றேன். ஆமே. அதை வந்து நீங்க சின்ன பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சாட்சி சீக்கிரம் கேட்ப. அதுக்குதான். ஆமே. ஏன் இதை சொல்லி கொடுக்குறோம்னா, ஆமா, ஏதோ இந்த மாசத்துக்கு இந்த வசனம் அப்பா முடிஞ்சுப்பா, இந்த மாசம் இந்த வசனத்தை வச்சு ஓட்டிடலாம், இனி அடுத்த மாசத்துக்கு அப்படி இல்லை. ஆமே. வார்த்தைய கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் எப்போ பூரணமாகும் தெரியுமா? அதுல ஒரு 4 சாட்சி எழும்பி சொல்லும் போது பூரணமாகும். ஆமே. காதினால கேட்க வைக்கிறார், பேச வைக்கிறார். அந்த சந்தோஷம் பூரணமாகிறது. அதை பெற்றுக்கொண்ட 4 பேர் எழும்பி, எஸ் கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாய் நிற்கும்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தா. இந்த மாசம் எத்தனை பேர் சொல்லுவேன் நம்புறீங்க? கர்த்தரிட சொல்ல வைப்பார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.